கதை இப்படி ஆரம்பிக்குது. சார், ஆ யாரோ சினிமாதாசனா உங்கள பார்க்கணுமா? ஆ சினிமாதாசனா? என்னையவா? எதுக்கு பார்க்கணுமா? சார் டெய்லியும் வரான் சார். ஆமா, நீ ஏன் சிரிக்கிற? சார், அவரு சிரிச்சுட்டே ஏன் சொல்ற? என்னாச்சு? இல்ல சார், ஆள் பார்க்க கொஞ்சம் தமாஷா இருக்கான் சார். அவன்கிட்ட பேசினா ஏதோ தமாஷா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். ஓ! உன் தமாஷ்க்கு நான் தான் கிடைச்சேனா? சரி. என்னவா? எதுக்காம்? என்ன ஏன் பார்க்கணுமா? ஏதோ உங்ககிட்ட பேசணுமா சார்? டெய்லி வரான். இன்னைக்கே பார்த்துருங்களேன். இல்லைன்னா டெய்லியும் என் கழுத்த அறுப்பான் சார். சரி, வர சொல்லு பார்ப்போம். இப்போ சினிமாதாசன் வராரு. எழுத்தாளர் இந்த இடத்துல சொல்றாரு, "நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கதாநாயகன் உள்ள வரும்போது ஒரு ஆ பிஜிஎம் வரும் இல்லையா? அந்த பிஜிஎம்ம நீங்க கற்பனை பண்ணிக்கோங்கன்னு" எழுத்தாளர் எழுதுறாரு. அதற்கான ஒரு முன்னணி கதாநாயகனுக்கான ஒரு இலக்கணத்தோடு உள்ள வராரு. அவர எழுத்தாளர் இப்படி வர்ணிக்கிறாரு. அவருடைய கால்கள ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்குமான இடைவெளி ஒரு 1 1/2 அடி இருக்கும். ஆமா, கதாநாயகன் கால்கள சேர்த்து வச்சு நிக்க மாட்டார்ல, அப்படிதான் நிப்பாரு. அதுக்கப்புறம் நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்ச மாரியான ஒரு பேண்ட்டு. அதுக்கு மேல ஒரு சிங்கப்பூர் பனியன். தலைய வந்து அவரு நல்லா வாரி இல்ல கலச்சு விட்டுருக்கார் அப்படின்னு. அவருடைய அங்க அடையாளங்கள வந்து தெளிவா திருத்தப்பட்ட மீசை, நல்ல கண்கள் அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னையும் வர்ணிக்கிறார். ஆ எழுத்தாளர் சினிமாதாசனை வர்ணிக்கும்போது, நம்மள அறியாமலேயே ஒரு கற்பனை உருவம் நமக்குள்ள வருது. அத நெனச்சோனே ஒரு சிரிப்பு வந்துரும். அதுக்கப்புறம், "சரி என்ன சார்? என்ன வேணும் உங்களுக்கு?" "சார், நான் நல்லா நடிப்பேன் சார். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. நீங்க சினிமால நெறைய கதைகள் எழுதுறீங்க. நானும் அப்படிதான் சார். இந்த கலைக்காக என்னுடைய ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வந்து வேல பார்த்த ரயில்வே வேலைய விட்டுட்டு வந்திருக்கேன். கலைன்னா எனக்கு அவ்ளோ இஷ்டம் சார்." அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல என்கிட்ட குடுக்குறாரு. அந்த ஃபைல அவர் வாங்கி பார்க்குறாரு. அந்த ஃபைல வாங்கி பார்த்தோன்னே அவருக்கு தோணுது. ஆ ஒரு கண்றாவியான ஆல்பம். அதுக்குள்ள இருந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் கசமுசோன்னு அப்படி இப்படி இருக்கக்கூடிய கதைகள். ஆ அதையெல்லாம் அவர் பார்த்தோனே அவர் நினைக்கிறாரு, "என்னுடைய போதாத காலம். நான் இப்படி வந்து கஷ்டப்படுறேனே!" அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸ் பையனுக்கு சிரிப்பு தாளல. அவன் வாய மூடி சிரிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே. சார், நான் நல்லா நடிப்பேன் சார். எனக்கு டான்ஸ் ஆட தெரியும். ஃபைட் சீன்லாம் தெரியும். எனக்கு 2 வாய்ப்பு குடுத்து பாருங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க." அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அந்த இடத்துல எழுந்திரிக்கிறாரு. எழுந்த எழுத்தாளர், "நீந்த தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே, "சார், இங்க தண்ணி இல்லையே, எப்படி நீந்துறது?" "தண்ணீல நீந்தறதுக்கு நீ எதுக்குய்யா? தரையில நீந்தும்" அப்படின்னு சொல்றாரு. அவர் நீந்தியத பார்த்த உடனே ஆஃபீஸ் பையனுக்கு சிரிப்பு தாங்காம ஓடிர்றான். இவருக்கு அழுக தாங்க முடியல. என்ன இப்படி இருக்காரு? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவர எப்புட்றா சமாதானப்படுத்துறதுன்னு, "சரி, அடுத்த வாய்ப்பு வரும்போது சொல்லி அனுப்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, நான் வந்து உங்கள எப்ப பார்க்கட்டும்? நீங்க வரவே வேணாம். நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன்" அப்படின்னு கிளம்பும்போது, சினிமாதாசன் இவர் காதுல ஒரு வார்த்தை சொல்றாரு. "சார், இப்போ பிரபலமா இருக்காரே 2 டைரக்டர். அவங்க 2 பேரும் யாருன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கதைய திருடி தான் சார் அவங்க டைரக்டர் ஆயிட்டாங்க. உங்களுக்கும் அருமையா ஒரு கதை வச்சிருக்கேன் சார். உங்க பேர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சினிமால சகஜம் தானே" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே எழுத்தாளருக்கு அவர் நினைச்சு ரொம்ப அழுகையா இருக்கு. கடைசியா எழுத்தாளர் இப்படி முடிக்கிறாரு. "நீங்க எங்கேயாவது சினிமாதாசன பார்க்கக்கூடும். அப்படி பார்த்தா நான் எழுதிய கதைய அவர் குடுத்த கதைன்னு சொல்லக்கூடும். அப்படி இருந்தா அவர்கிட்ட எதுவும் கேலி பேசாதீங்க, சிரிக்காதீங்க. பாவம், அதெல்லாம் அவருக்கு ஒரு நிம்மதி" அப்படின்னு எழுதுறாரு. இந்த கதையில எனக்கு புரிஞ்சது ஒரு விஷயம் தான். எல்லாரும் நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே அ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யும்போது, சில நேரங்கள்ல பைத்தியமா கூட இருக்கோம்ல அப்படின்னு. இந்த கதையோட பேர் ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்னு. இந்த கதைய எழுதிய எழுத்தாளர் ஜெயகாந்தன். நன்றி.